இன்னைக்கு வந்து இந்த போலீஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த திமுக அரசு, இந்த அரசை எதிர்த்து பேசுறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா போதை பழக்கம் இந்த கஞ்சாங்கிறது தெருவுக்கு வித்துக்கிட்டு இருக்கான். அவருக்கான தெரியல, அவர் ஜீதோ கஞ்சா அப்படின்றாரு. இந்த காவல்துறை இந்த போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக அதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆல்ரெடி கஜானாலாம் காலி பண்ணி வச்சிட்டாங்க. கஜானாவில் 5 பைசா கிடையாது. நெக்ஸ்ட்டு யார் வந்தாலும் சரி கடன் வாங்கி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஆனால் இவங்க இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே எய்ம், எப்படியாச்சும் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிடணும். அதை தவிர வேற உலகமே என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வேணா போய் இன்னையிலேருந்து கூட எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் உள்ள விவாதங்கள் பாருங்க. 7 நாள்ல 6 நாள் தளபதி இல்லாம ஒரு பேச்சே கிடையாது. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருமிகு கந்தசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டை கடந்த சில தினங்களாகவே உழுக்குன ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா, திருத்தணியில நடந்த அந்த விஷயம். அந்த வடமாநிலத்து இளைஞர் அருவாளால வெட்டப்பட்டாரு. ரீல்ஸ் எடுக்கணுன்ற மோகத்துல வந்து இந்த பசங்க அப்படி செஞ்சுட்டாங்க அப்படிங்கன்னு சொல்றாங்க. கைதும் பண்ணியிருக்கிறாங்க. சிறார் சீர்திருத்த பள்ளிக்கும் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள்? இல்லை, இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக மனித உரிமை மீறல் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இதுக்கும் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கோம். ஒரு ரீல்ஸுக்காக, அதுவும் ஒரு பொது இடத்துல அவ்வளோ பேர் பயணிக்கிற ஒரு ட்ரெயினில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அப்போது நம்ம காவல்துறை எந்த அளவில் வந்து அந்த சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாக்கிறாங்க. சிலர் கேட்கலாம், ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ட்ரெயினில் பண்ணும்போது காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னு. அது ஒரு சம்பவம் கிடையாது. அந்த சம்பவம் இன்றைக்கி நம்ம பெருசாக நமக்கு தெரியுதே தவிர, எத்தனையோ சம்பவங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை, 8 வயது குழந்தை பாலியல், போலீஸே திருவண்ணாமலை போகிற வழியில் 2 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது, திண்டிவனத்தில் போலீஸே ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது, கோயம்புத்தூரில் ஒரு பெண் நான் அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது பாலியல் வன்கொடுமை நடந்தது. அந்த பெண்ணை கண்டுபிடிக்கவே முடியலைன்னு சொல்லி அந்த பெண்ணே வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது. இன்றைக்கி வந்து இந்த போலீஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த திமுக அரசு, இந்த அரசை எதிர்த்து பேசுகிறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. காவல் அது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையிலேருந்து விலகி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப சமீபத்தில் சொல்லணும்னா, ஒரு யூடியூபரை துரத்து கைது பண்ணுறாங்க. அவர் மிரட்டி பணம் வாங்கினார், வச்சார், எல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு தெரியாது. 1 லட்சம் வாங்கினார், 2 லட்சம் வாங்கினார். அதுக்கு அத்தனை பேர் போய் வீட்டை உடைச்சி கைதெல்லாம் பண்ணாங்க. அவன் தப்பு பண்ணியிருக்கட்டும், கைது பண்ணுங்க, தப்பா ரைட்டா அது வந்து விசாரணையில் தெரிய போகுது, இல்லை கோர்ட்டு முடிவு பண்ண போகுது. அது ஒரு சாதாரண விஷயம். இவங்க ஜோடிச்ச வழக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் ஜிபேயில் வாங்கினதுக்காக இவ்வளோ இதுன்னு. ஆனால் அதோட பின்புலம் பார்க்கும்போது இது வந்து ஆளுங்கட்சியை வந்து தாக்கி பேசுகிறாங்க, அதனால கைது பண்ணுறாங்க. இதுக்கு யாரெல்லாம் உடனே சிட்டி கமிஷனர்லேருந்து எல்லாருமே இதுலேயே இருக்காங்க. இவங்க வந்து அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான பேஸ் காரணம் நேற்று இவர் சொன்னார், மா சுப்பிரமணியம், 0 போதை 0 கஞ்சா இருக்குது அப்படின்னு. அவர் எந்த ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கான்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட வர, நான் என்னுடைய சின்ன வயசுலலாம் குடிக்கணும்னா ஊருக்கு வெளில போய் குடிப்பாங்க. ஊருக்குள்ளே 4 பேர் குடியாரன்னு பார்த்தா அவனை ஒரு மோசமான கற்பனையில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக அவன் குடியாரன்டா அப்படின்னு. அப்போது இன்னைக்கு ஆனால் போதை பழக்கம் இந்த கஞ்சாங்கிறது தெருவுக்கு வித்துக்கிட்டு இருக்கான். அவருக்கான தெரில, அவர் ஜீதோ கஞ்சா அப்படின்றாரு. இவ்வளோ சட்ட வழக்கு சீரழிஞ்சது காரணமே கஞ்சா பின்னாடி யாருன்னு பார்த்தா பல போலீஸ்களே இருக்காங்க. பல இடங்களில் போலீஸே இதை ஊக்கப்படுத்துகிறாங்க, அதில் பிடிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க.
நிறைய இடத்துல கஞ்சா பிடிப்படுது நியூஸ் எல்லாம் வருது. ஆனால் ஜீரோ கஞ்சான்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியலை. கஞ்சா புழக்கம் வந்து இப்போ லீகலாக மாற்ற போகிறாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா வந்து இவ்வளோ தூரம் பயன்படுத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது, மெடிசனுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு. அப்போ இன்னும் எவ்வளோ மோசமாக போகுதுன்னு தெரியலை. இப்போ இந்த கஞ்சானாலும் சரி, இல்லை இதை விட மோசமான ஏதாச்சும் ஒரு போதை மருந்துகள்னாலும் சரி, இந்த போலீஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சி எதிர்த்து பேச அதை வச்சு பிடிச்சி அவனை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு தான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னா இதை வியாபார நெட்வொர்க் வழியாக அதை வியாபாரம் பண்ணுறவன்ட்ட காசு வாங்குறது பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக சமூகம் சீரழிவுறது அப்படிங்கிறது அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த மதுவால் மட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? மது பழக்கத்தால் மட்டும் சுகாதாரத்துறைக்கு 75% கூடுதல் வேலை போய்கிட்டு இருக்கு. அவங்க உடம்பு சரியில்லைன்னு போனாலும் சரி, இல்லை சின்ன சின்ன பிரச்சனை போனாலும் அதோட காசு பார்த்தீங்கன்னா மதுவாக தான் இருக்குது. போலீஸுக்கு பெரும்பாலும் எல்லா பிரச்சனைகளிலும் மூலம் மதுவாக தான் இருக்குது. குடிச்சிட்டு அடிச்சிட்டான், குடிச்சிட்டு வண்டி ஓட்டான், குடிச்சிட்டு ஏற்றிட்டான், குடிச்சிட்டு பொண்ணை ரேப் பண்ணிட்டான், குடிச்சிட்டு பாலியல் வன்முறையில் நடந்துட்டான், அவன் போதையில் இருந்தான் சண்டை போடும்போது. பெரும்பாலும் இதுதான். இது மட்டும் இல்லை, குடும்பங்களில் நிறைய சண்டை நடக்குது. இல்லை குடும்பங்களில் அது பையனுக்கும் அப்பாவுக்குனாலும் சரி, ஒய்ஃபு ஹஸ்பண்ட்னாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் குடிச்சதுனால நடக்கிறது. குடிச்சிட்டு பண்ணிட்டான், அது ரொம்ப ஈஸியாக போயிடுது. குடிக்கும்போது மயக்கத்தில் அது தெரியாமல், அதாவது அதுக்கு வந்து ஏதோ கிளாஸ் கம்மியாக வச்சுருக்காங்க. குடிச்சிட்டு பண்ணால் அது தப்பு இல்லை அப்படிங்கிற லெவலில் வச்சுருக்காங்க. அப்போ மூலம் என்ன? போதை தான். இந்த போதை தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த காவல்துறை இந்த போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக அதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் காவல்துறையை இவங்க சமூக விரோதி பின்னாடி போகிறதுக்கு பதிலாக நம்மளுடைய கட்சியையோ இல்லை ஆட்சியையோ யாரெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அவங்க பின்னாடி போகலாம் அப்படின்னு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாம் சரி பண்ணாதானே பண்ண முடியும். இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ திமுக பீரியடில் ஒரு குடியாலேயோ போதையாலேயோ ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதிமுக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும், மதுவால தான், மது ஒழிங்க, இது ஒழிங்க, அதை ஒழிங்கன்னு. அவங்க வந்துட்டு இவங்க ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. இவங்க 2 பேரையும் ஒழிச்சா எல்லாம் சரியா போயிடும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்துச்சுன்னா போதைப் பொருளை ஒழிச்சிருவாங்களா? எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து எங்கே திருட மாட்டாங்களோ, எங்கே நிர்வாகம் சரியாக நடக்கும், எங்கே ஊழல் இல்லையோ அங்கே எல்லாமே சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பயம் வேணுங்க. போலீஸே இருந்தால் கூட தப்பு பண்ணால் வேலை போயிடும்னு பயம் வேணும். இப்போ போலீஸ்க்கு அதிகபட்ச தண்டனை என்னங்க? ட்ரான்ஸ்ஃபர். இங்கேருந்து வேற இதுக்கு போட்டுடுறாங்க. பயம் வேணும். தப்பு செய்கிறது, தப்பு செஞ்சால் வேலை போயிடுவோம். யார் அதை செய்ய முடியும்? தப்பே செய்யாதவன் தான் அதை செய்ய முடியும். இங்கே அப்படி இல்லையே. சுற்றி சுற்றி ஊழல் தானே. எல்லா திட்டங்களும் ஊழலுக்காக தானே போடப்படுது. போன தடவை 505 தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு ஸ்டாலின். அதில் 505வது கீழே ஒரு அரை பக்கத்துக்கு ஒன்று கொடுத்துருப்பார். வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இவ்வளோ தேர்தல் அறிக்கை கொடுக்குறோம், இதெல்லாம் எப்படி நீங்கள் நிறைவேற்றுவீங்க? ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடு இருக்குது. அவர் வரும்போது கடனில் இருக்குது. நீங்கள் இதை சரி பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். அது நாங்கள் எப்படி சரி பண்ணுவோம்னா, நிர்வாகத்தை சீரமைப்போம், ஊழலை அடியோடு ஒழிப்போம், கடன் வாங்குறதை நிறுத்துவோம், வருமானத்தை அதிகப்படுத்துவோம், அதன் மூலம் கடனையும் அடைச்சி இதையும் பண்ணுவோம்னாரு. வெற்றிகரமாக 5 லட்சம் கோடியை 10 லட்சம் கோடி கடனாக மாற்றிட்டார். ஆனால் இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, இப்போ மின்சாரத்துறை போக்குவரத்து துறையில் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்க பஸ்ஸு போய்கிட்டு இருக்க பஸ்ஸில் வீல் கலண்டு ஓடி போய் எதிர்க்க வந்த காரில் மோதி காரில் இருந்த 7 பேரோ 9 பேரோ இறந்தாங்க. அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. இதுக்கு காரணம் என்ன? அந்த பஸ்ஸு அதோட லைஃப் டைம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஸ் பர் த டாக்குமெண்ட், தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பஸ் 20,300 பஸ்ஸு, அதில் 50% பஸ் காலாவதியான பஸ். அவங்க சரியாக எப்சி பார்க்குறது இல்லை. கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் போடவே மாட்டாங்க. இதனால் இன்சூரன்ஸ் போடாதனால நடந்த ஆக்சிடெண்ட்டில் பெண்டிங் பெனாலிட்டி இவங்க பே பண்ண வேண்டியது 700 கோடிக்கு மேலே இருக்குது. நிர்வாக சீர்கேடோட உச்சத்தில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆல்ரெடி கஜானாலாம் காலி பண்ணி வச்சிட்டாங்க. கஜானாவில் 5 பைசா கிடையாது.
நெக்ஸ்ட் யார் வந்தாலும் சரி கடன் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். இவங்களே வந்தாலும் அதுதான். இவங்க வந்து ஒருத்தர் கடன் வாங்கலாம். எதுக்கு கடன் வாங்கலாம்? ஒரு முதலீடு, ஒரு வீடு கட்ட போறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன், அப்படி கடன் வாங்கலாம். நான் கடன் வாங்கி குடும்பத்தோட டூர் போனேன், நான் குடும்பத்தோட ஜாலியாக ஹோட்டல் போனேன், அந்த வேலையை தான் இவங்க பண்ணுறாங்க. இவங்க கடனை வாங்குறாங்க, சேலரி போடுறாங்க, கடனை வாங்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. எடுத்த உடனே ஒரு 15 லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. என்ன கொடுப்பாங்க? நாங்கள் மகளிருக்கு உரிமை தேவை கொடுக்குறோம், பெண்களுக்கு வந்து விடியல் பயணம் கொடுக்குறோம், மாணவர்களுக்கு வந்து நான் சொல்றேன் திட்டத்துல அதான் நான் 15 சொன்னேன், 2 தானே சொல்லியிருக்கேன், அவசரப்படும் நான் எல்லாமே நான் சொல்றேன். தமிழ் புதவன்ல 10th இருந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம், தமிழ் புதல்வியில 10th இருந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன்ல கொடுக்கறது சப்சிடி, இது எல்லாம் சொல்றாங்கல்ல. இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 40,000 கோடி வரும் டோட்டல் பட்ஜெட். இது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து வீடு தேடி கல்வி, இல்லம் தேடி கல்வி, அப்புறம் வந்து நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொசுறு அமௌண்ட். சின்ன அமௌண்ட்ல ஒரு திட்டம் பேர் எழுதிக்கிறது. முன்னாடி வந்து பிஜேபி டிஜிட்டல் இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியா, இந்த இந்தியா, இந்த இந்தியா, எல்லா இந்தியாவும் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஒரு 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 செட் ஆஃப் பேர்களை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 15 பேரை வச்சிடுறாங்க. அது எல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல வர்றது கிடையாது. எல்லாம் சின்ன அமௌண்ட்டை போட்டு ஒரு நேம் சேக், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது. எல்லா இடத்துலையும் எல்லா தூண்லையும் மாட்டிடுவாங்க. நாங்கள் அதை பண்ணிட்டோம், ஒன்றும் பண்ணல, பேரை கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு. அதோட டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா 40,000 கோடி தான் வருஷத்துக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 40 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 75க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனம் இருக்கு. கம்பெனிஸாக கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஈபினா ஈபிலேயே ஒரு 4 கம்பெனி இருக்கும், போக்குவரத்தில் ஒரு 8 கம்பெனி இருக்கும், 8 மண்டலம் இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு கம்பெனி வச்சு அதில் தான் செலவு பண்ணுவாங்க, அதில் தான் லாபம் எல்லாமே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் நீங்கள் ஆடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் கூட லாபத்தில் போகாது. அஃப்கோர்ஸ் அரசாங்க நிறுவனம் லாபத்தில் போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இது சர்வீஸ் கட்டணம். ஆனால் நஷ்டத்தில் போகக்கூடாது. எதுக்கு நஷ்டத்தில் போகுதுன்னா நிர்வாக சீர்கேட்டால நஷ்டத்தில் போகுது. இப்போ இவி பஸ் வருது, இவி பஸ்ஸு நீங்கள் ஓடினாலும் ஓடாட்டாலும் ஒரு நாளைக்கு 15,000 ரூபா லாஸ், ஓடுனாலும் ஓடாட்டாலும். ஸோ அவ்வளோ பஸ்ஸு வாங்குறாங்க. அவங்களே ஒரு தனி டீம் அனுப்பி அந்த டீமை வந்து ரெடி பண்ணி ஈவியாக மாற்றலாம்ல, அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. டீ வாங்குறீங்க இல்லையா, டீ நம்ம ரேஷனில் போடுவாங்களே, அந்த டீயும் ரப்பர் தோட்டமும் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் தமிழர்களா, அந்த ஆங்கிலேயர்கள் இங்கேருந்து கூட்டு போன தமிழர்கள் அங்கே இருந்தாங்கல்ல, ஸ்ரீலங்கா வந்து சுதந்திரமான பிறகு அவங்கள எல்லாத்தையும் இவங்க எல்லாம் எங்கள் நாடு கிடையாது அப்படின்னு திருப்பி அனுப்புனாங்க. அதில் ஒரு 6 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம். கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க. ஆளுக்கு 4,000-5,000 ஹெக்டேர் இருக்குது 2 டிபார்ட்மெண்ட்லேயும். ஆனால் லாஸில் போய்கிட்டு இருக்கு. சூப்பராக லாபத்தில் இல்லை, அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாமல் அவங்க சஸ்டைனபிளுக்காச்சும் கொண்டு வந்திருக்கலாம். எதுவுமே பண்ணலை. ஆனால் ஒரு நிறுவனம் செம்ம ப்ராஃபிட்டில் போகுது. எந்த நிறுவனம் அது? டாஸ்மார்க்னா ப்ராஃபிட் மீன்ஸ் அதோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக இருக்காது, வரியில் ப்ராஃபிட் காட்டுறாங்க. தமிழகத்துக்கு 2 விதமான இன்கம் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டி அது மூலமாக, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஓன் இன்கம், கலால் வரி, அப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வரி, டாஸ்மார்க் பெட்ரோலில் உள்ள வரி, இதெல்லாம் வந்து ஓன் இன்கம். தமிழகத்தோட ஓன் இன்கமில் 25% டாஸ்மார்க் இன்கம். டாஸ்மார்க் இன்கம் மொத்தம் வச்சு இவங்க சொன்னாங்களே ஒரு 15 லிஸ்ட், அதை முடிச்சிடலாம். அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. இந்த சைடு தாலி அறுக்கிறாங்க, அந்த சைடு உதவி செய்கிறாங்க. நீங்கள் சொன்ன எல்லாத்துக்கும் இதெல்லாம் மூல காரணம். அப்படியே வரிசையாக பின்னாடி வந்தீங்கன்னா போலீஸ் காரணம். போலீஸ் ஏன் காரணம்? போலீஸ் இப்படி இருக்குது. போலீஸ் துறையிலேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. போலீஸ் துறையில் 20,000 வண்டி இருக்குது, இல்லை 5,000 வண்டி வந்து கண்டம்ன வண்டி. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ டாஸ்மார்க்னால இப்படி ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மது ஒழிப்பை அமல்படுத்தின மாநிலம் தான் பீகார். ஆனா பீகார்ல எந்த ஒரு சட்டவிரோத சம்பவங்களும் நடக்கல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல சார்? சொல்ல முடியாது, ஆனா குறையும். இந்த அளவுக்கு இருக்காது. நீங்க இது மோசமாகிக்கிட்டே போகுது. இல்ல பீகார்ல மோசம் நம்ம சொல்ல முடியுமா? பீகார்ல மோசமாவே தெரியாது.
நம்ம ப்ராக்டிக்கலாக அங்கே இருந்தால் தான் எனக்கு தெரியும். நான் அந்த கம்பேரிசனே வரல. நம்ம இடத்துல இப்படி மோசமாகத நான் எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா என்னையே கம்பேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து 45 வயசு ஆகுது. 20 வயசு ஆகும்போது எப்படி நம்ம ஊர் இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? அப்போ தண்ணி அடித்தவனா எவ்வளோ மோசமாக பார்ப்போம். இன்னைக்கு குடும்பத்தோட உட்காந்து தண்ணி அடிக்கிற கல்ச்சர் வந்துருச்சே. இதே வந்து ஸ்டாலின் அவர் வீட்டு வாசலில் வந்து மதுக்கடையை மூடணும்னு சொன்னாரே. முதல் கையெழுத்து கலைஞர் வந்தாருன்னா மது ஒழிப்புன்னு சொன்னாரே. கனிமொழி அவர்கள் சொன்னாங்களே. ஆனால் இவங்க இப்போ எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே எய்ம், எப்படியாச்சும் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிடணும். அதை தவிர வேற உலகமே என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டு நீங்க அப்படி சொன்னாலும் கூட இந்த சம்பவத்தை, இந்த திருத்தணி சம்பவத்துல கூட காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கத்தானே செஞ்சாங்க. எடுக்கலன்னு நம்ம சொல்றோம். நீங்க அப்போ நீங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டே போறீங்க. அங்க 2 பேருக்கு எடுத்தாங்க, காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்தாங்களே. திண்டிவனத்தில் ஒருத்தர் பாலியல் பன்கொலை போனதாங்க, காவல்துறை நடவடிக்கை எடுக்கத்தானே செஞ்சாங்க. அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே போங்க. அதை ஒழிக்கலாம் வேண்டாமா? பேஸ் என்ன ஒழிக்கணுங்கிறது தானே. அவங்க இப்போ யார் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க? டிஎம்கேவை யார் திட்டினா? டிஎம்கேவை அவதூறு பேசிட்டான், நெட்ல இப்படி பேசிட்டான், இப்படி கமாண்ட் போட்டான், அவனை தூக்கி உள்ள வை. எது பின்னால போகணும்? இல்ல அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு பொய் பொறிச்சாங்க. ஏங்க எல்லாமே சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க. நான் எதுவுமே வேண்டாம்னு சொல்ல. சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. 7 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடியதான் கைதே பண்ண முடியும், தெரியுமா? சட்டத்திலே இடம் இருக்கு. இவங்க சும்மா சாதாரணமாக கைது பண்ணி வைக்கிறாங்க. நீ கைதும் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல, அது உங்க இஷ்டம். நடவடிக்கை எடுங்க. முக்கியம் என்னங்கிறது இருக்குல்ல, நீ அதை ஃபோக்கஸ் பண்ற, இதை விட்டுட்டியே அப்படிங்கிறது தானே எங்களுடைய கோவமே. இன்னைக்கு மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனால் ஏற்கனவே இபி பில் 1000 ரூபாய் கட்டினவே இப்போ 4000 ரூபாய் கட்டுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டீங்க. இந்த கவர்மெண்ட் வந்த உடனே 1000 ரூபாய் 2000, அது காரணம் யாரு? நான் சொல்றேன், 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் இது வீட்டு டாக்ஸ் இருந்தது, சொத்து வரி இருந்தது. இந்த கவர்மெண்ட் வந்த உடனே 100% இன்க்ரீஸ் பண்ணாங்க. நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் எனக்கு மாதம் வாங்கிட்டு இருக்க வீட்டில். மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எனக்கு ஃபேவரெல்லாம் பண்ணவே இல்லை, என்கிட்ட தான் பிடுங்கியிருக்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை மேலே இன்னைக்கு ஒரு 5 லட்சம் 2 லட்சம் கடனை வச்சிருக்கேன். என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க? வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நீங்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டு அதிமுக பேத சொன்னீங்க, நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? பிரச்சனையா அதுதானே. நீ சொன்னது செய்யலைங்கிறதானே கேள்வி கேட்குறோம். உன்னால எனக்கு தெரிஞ்சு இவங்களால முடியாதுங்க. இவங்க கரப்ட் பல்லும், இவங்க புறையோடி போயிட்டாங்க. இவங்க மட்டும் புறையோடி போனது இல்லாமல் இப்போ அதிகாரிகளையும் கூட்டு சேர்ந்து அதிகாரிகளும் புறையோடி போயிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கக்கூடிய, தைரியமான முடிவு எடுக்கக்கூடிய, நேர்மையான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான கவர்மெண்ட் வந்தால் தான் முடியும். அது தளபதியால் மட்டும்தான் முடியும். விஜய் அவர்கள் வந்தால் தான் நடக்கும். அதுக்கு என்ன வேலை திட்டம் வச்சிருக்காங்க? நிறைய வச்சிருக்கோம். இப்போதான் மேனிஃபெஸ்டோ முக்கால்வாசி முடிஞ்சிருக்கு. நான் கூட அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தாவேக்காவை கேட்கும்போது கொள்கை என்னங்கிறது இன்ன வரைக்கும் தெரியலங்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய குற்றச்சாட்டே அதுதானே. நாங்கள் கொள்கையெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா டைமும். ஏங்க ஃபஸ்ட்டு மாநாடு, ஃபஸ்ட்டு எல்லா மாவட்ட செயலாளரும் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையை சொன்னாங்க. எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் செவடங்காதில் ஊதுற சங்கு மாதிரி இது ஒரு பேஷன் ஆகிப்போச்சு. இடையில ஒரு பேஷன் வந்தது. டிவிகே காரனை பார்த்தா தற்குறி, ஓ தற்குறியா அப்படின்னு. நான் வந்து இதே மாதிரி யூடியூப் சேனலில் நிறைய இடத்துல பேச போயிருக்கேன். பேச போதும் கூட அவங்கள குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எதுக்காகனா எல்லாரும் பேசினாங்க, அதனால அது அப்படியே இயல்பாக மாறிடுச்சு. இப்போ அதே தான் இந்த கொள்கை. கொள்கை என்னங்கிறத எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கான். கொள்கையை நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, திருப்பி சொல்லியாச்சு. மறுபடியும் கொள்கை என்ன? உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? அதே கொள்கையை சொல்கிறீங்களே. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு ஆஸ்பத்திரி போகிறீங்க. நீங்கள் அந்த ஆஸ்பத்திரி நல்லா சர்வீஸ் பண்ணல. நீங்கள் ஆஸ்பத்திரி மாற்றுவீங்களா, இல்லை அதே ஆஸ்பத்திரியில் இந்த கிட்னி செக் பண்ண வேண்டாம், இனிமேல் நீ ஹார்ட்டை செக் பண்ணுன்னு சொல்லுவீங்களா? அதுதான் நாங்கள் சொல்கிறது. அவன் எல்லாம் சொல்லிட்டு வந்தான். இப்போ கொள்கை கொள்ளையடிக்கிறது மட்டும் மீதி எல்லாம் விட்டாங்க. சரி பண்ணணும். சமூக நீதி அவங்ககிட்ட கிடையாது, குடும்பத்திலேயே கிடையாது, கட்சியிலேயே கிடையாது. எப்படி சமூக நீதி வெளில வந்துட போகுது? எல்லாமே ஊழல் புறையோடி போயிடுச்சு. பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் கேட்கவே இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் பிஜேபி பற்றி பேசல, திமுக மட்டும் பேசுறீங்களே? எங்களுக்கு அஜெண்டா இருக்கு. அப்படி கிடையாது. நீங்க வந்து திமுக அடிச்சு பேசுற அளவுக்கு பிஜேபி அடிச்சு பேச மாட்டேங்கிறீங்க. பேசவே இல்லை. எப்படி வேணாலும் சொல்லுங்க.
எங்களுக்கு ரெண்டு, இது வந்து சொல்லணுங்கிறது நானாக தான் வாலண்டியராக சொல்கிறேன். எங்களுக்கு ரெண்டு எதிரிங்க தான் சொல்லியாச்சு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி உங்களுக்கு தெரியுது, எங்கள் மக்களுக்கும் தெரியுது. சரிங்களா? இதுக்கு மேலே கிளாரிட்டியே வேண்டாம். ஒரு காரில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறோம், பண்ணும்போது இதெல்லாம் இயல்பாக எல்லாரும் சொல்கிறது தான். நடு காட்டுக்குள்ளே அந்த இதில் கண்ணாடியில் பிசு பிசுன்னு எதையோ அடிச்சிடுறாங்க. இது சொல்லுவாங்க, நீ போகும்போது அடித்தா வைப்பர் போட்டுறாத. ஏன் வைப்பர் போட்டாதன்னாங்கன்னா அது ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா அது பிளர் ஆயிரும், உன்னால் வண்டி ஓட்ட முடியாது, அப்போ நம்ம டெஸ்டினேஷன் போக முடியாது. இன்றைக்கி பிஜேபி மேலே எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வரிசையாக, மதுரை கோயம்புத்தூரில் வந்து மெட்ரோ கொடுக்கல, அப்புறம் வந்து திருப்பரங்குன்றத்தில் அவங்க பண்ண அந்த கலாட்டா, அப்புறம் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இது எல்லாமே நாங்கள் எதிர்க்கிறோம். இதுக்குள்ளே போய் என்னால் டீட்டெயில் அங்குலங்கலமாக கொடுக்க முடியும். இதை வச்சு எப்படி திமுக திசை திருப்புறாங்க, இதை வச்சு திமுக எப்படி அரசியல் ஆதாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னால் அங்குலங்கலமாக கொடுக்க முடியும். அப்படி குறிப்பிட்டு இப்போ இன்னைக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா இது ஒரு யுத்த காலம் மாதிரி. அந்த கண்ணாடி பிளர் ஆயிரும். இவன் தப்பு பண்ணலன்னா நான் சொல்ல, ஏகப்பட்ட தப்பு இருக்குது, வச்சுக்கிறேன் பின்னாடி. இன்னைக்கு எதிரி திமுக தான். இதை நோக்கி மட்டும் தான் போனதுக்கு பிறகு நீங்க பாஜகவை எதிர்க்க போறீங்கன்னு சொல்ல எதிர்க்க போறீங்க இல்ல, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண போறோம். இன்னைக்கு எதிர்த்து எல்லா இடத்துலையும் எது தப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் டைவர்ட் ஆகக்கூடாது. டைவர்ட் ஆகிறதுல அதையும் நான் 2 விதமாக பார்க்குறேன். இன்னைக்கு ஜென்ரலாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கே, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் தளபதி ஒன்று சொன்னால் அது அது பாட்டிக்கெல்லாம் போகாது. அது பெரிய டிபேட்டாக மாதிரி சின்ன பசங்க வேற அதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என் பையனுக்கு வந்து 13 வயசு, 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்பா அப்படியாப்பா, உண்மையாவா, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை கிடையாதா அப்படின்னு கேட்குறான். அப்போ எந்த அளவு அந்த இது உள்ளே போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி அப்படி விதைக்கணுமா எல்லார்ட்டையும்? தேவையில்லை. ஏதோ 2 பேர் பொலிட்டிக்கலாக சண்டை போட்டுக்கிறாங்க, ஊருக்காரன் அமைதியாக இருக்கான். இதை போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி, இதை போய் எல்லா சின்ன பசங்களும் படித்து அவங்க மைண்டு கரப்ட் ஆகி தேவையில்லை. இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு ஸ்டாண்டு திமுக மட்டும்தான். திமுகவோட ஸ்டாண்டு நான் இதை பேசணும், பேசுனா எல்லாமே மறைஞ்சு, அவன் செய்கிற தப்பெல்லாம் மறைஞ்சு இதுக்குள்ளே போய் அடுத்த 1 வாரம் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு தளபதி என்ன பேசினாலும் அடுத்த 1 வாரம் தளபதி பேச்சு தானே. இன்னைக்கு வேணால் போய் இன்னையிலேருந்து கூட எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் உள்ள விவாதங்கள் பாருங்கள். 7 நாளில் 6 நாள் தளபதி இல்லாமல் ஒரு பேச்சே கிடையாது. அப்போ நம்ம விதைக்கிறது என்னவா இருக்கணும்? அந்த பசங்க எதை பார்க்கணும்? 8வது படிக்கிற பையன் ரேஷன் கார்டா இல்லையாப்பான்னு என்கிட்ட திருப்பி கேட்குறான் அப்படின்னா அப்போ எதெல்லாம் போய் அங்கே விதையுது? யார் பேசுனா விதையுது? அப்போ விதைக்கக்கூடாததை விதைக்கக்கூடாது, விட்டுரு. இதனால யாருக்கு லாஸு? எங்களுக்கு தான் லாஸு. வெளியிலேருந்து நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்பீங்க, ஏன் பேச மாட்டேங்க, ஏன் பேச மாட்டேங்க. எங்களுக்கு கெட்ட பேர்னு எங்களுக்கு தெரியாது, இதனால் எங்களுக்கு பாதிப்புன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பொலிட்டிக்கல் வியூவை தாண்டி இளைஞர்களோட எண்ணத்தில் விஷம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்போ அதை பற்றி பேசக்கூடாது. டைவர்ஷன் இருக்கக்கூடாது, மக்களை டைவர்ட் பண்ணிடக்கூடாது, அப்போ அதை பற்றி பேசக்கூடாது. அதனால் தளபதி ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவில் இருக்கார். இவனை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஊரை திருத்திடலாம். அப்போ அது யார்? அது திமுக மட்டும்தான். திமுக என்ன செய்யும்? நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்களை எடுத்து விடும். டைவர்ட் ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சம் கெட்ட பேர் வரும், பரவாயில்ல, நல்ல விஷயத்துக்காக அதெல்லாம் தாங்கிக்கலாம். ஏன் கரூர் சம்பவத்தில் தாங்கலையா? 30 நாள் அமைதியாக தானே இருந்தாங்க. எவ்வளோ பரப்பி விட்டாங்க. 30 நாள் லீகல் ப்ரொடியூசருக்கு அது பாட்டுக்கு போகட்டும், நம்ம அமைதியாக இருப்போம், எவ்வளோ பேர் நம்மளை பேசினாலும் பின்னாடி அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. தளபதியோட ஸ்டாண்டே வேறங்க. என்றைக்குமே ஷார்ட் டைம் லாபத்துக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டார். லாங் டேர்ம் இளைஞர்களோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், தமிழகத்தோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். அப்போ அதை நோக்கி தான் நாங்கள் போகிறோம். எங்கள் வெர்ச்சுவல் வாரியார் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக 20 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு செய்தி சொன்னால் வித்தின் அ செகண்டில் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் அது போகுது. அப்போ எதை விதைக்கணும் எதை விதைக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம். எது இன்னைக்கு எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணுவோம் அது ரொம்ப முக்கியம். அப்போது சில விஷயங்கள் நாங்கள் பேசாமல் இருக்கும்போது எங்களுக்கு கெட்ட பேருன்னு எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு தான் நிப்பாட்டுறோம். உங்களுக்காகவோ இல்லை நாங்கள் பேர் வாங்கணுங்களுக்காகவோ எதுவும் செய்யலை. எங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக தமிழகத்தோட எதிர்காலம், இளைஞர்களோட எதிர்காலம், கடன் இல்லாத நேர்மையான நிர்வாகம் கொண்டு ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்.
ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை உருவாக்கணும். இது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். அதனால் நீங்கள் அந்த காரில் இந்த பிசின் அடிக்க மாதிரி, இல்லை நம்ம அமைதிப்படையில் சத்யராஜ் சொல்லுவார் மணிவண்ணன்ட்ட, ஏன் மணி நமக்கு யாரும் ஓட்டு போடுவாங்க? என்னங்கண்ணா நம்ம தான் ஒன்றுமே பண்ணலையே, நமக்கு ஏன் ஓட்டு போட போகிறாங்க? அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? யாருன்னா கலவரம் வந்ததுன்னா அதை மறந்து நமக்கு ஓட்டு போடலாம், அப்போ அதை பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு திமுக என்ன வேணாலும் பண்ணும். அதுக்கெல்லாம் நாங்கள் மசீர் ஆள் கிடையாது. எங்கள் நோக்கம் திமுகவை பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கதான். அடுத்த 3 மாதமும் எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியார் தளபதி ஒன்று ஒன்றா எடுத்து விடுவார், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்போம். நேராக எங்களுடைய இலக்கு திமுக மட்டும்தான். திமுகவை தாண்டி டைவர்ட் ஆக மாட்டோம். உங்களை மாதிரி ஆட்கள் எவ்வளோ வேணாலும் அதுக்கு நீங்கள் பேசிக்கோங்க, விமர்சனம் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது. எங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக தமிழ்நாட்டிலேருந்து திமுகவை அப்புறப்படுத்தி ஒரு ஊழல் இல்லாத இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் பெரிய எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய, கடன் இல்லாத மாநிலமாக மாற்றக்கூடிய, எல்லா துறைகளும் நிர்வாக சீர்கேடை சரி பண்ணக்கூடிய ஒரு தமிழகத்தை தளபதி முதலமைச்சராகி செய்வார். அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சாட்டை துரைமுருகன் வந்து சமீப காலங்களாக தாவேக்காவை பற்றின விமர்சனங்கள்லாம் அதிகப்படியாக வச்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஒருபடி மேலே போய் அனில் 65 போட்டு உங்கள் தினமும் சாட்டையில் வந்து காணொலிகள் வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக அந்த எல்லா மண்டலத்துலேயும் அவர் எடுத்து வைக்கிறாரு. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அறுவடை காலம், எங்களுக்கு இது விதைக்கிற காலம். இப்போது பொலிட்டிக்கலாக ஒரு பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் பொலிட்டிக்கல் பீக் ஹவர்ஸ். சாட்டை இதில் தான் சம்பாதிக்க முடியும். வீடியோவாக போட வேண்டியதான். நான் என்ன சொல்கிறேன், வேறு யாரை பற்றி போட வேண்டியதானே? வியூஸ் போகாது. தாவேக்கா பற்றி போட்டால் மட்டும்தான் வியூஸ் போகும். அதனால தான் அவர் அப்படி போடுறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க கட்சி அவர் மட்டும் இல்லை, அவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்தான், சீமான அண்ணன் எல்லாம் சேர்ந்தான். காலையில் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு தான் பேசுவாங்க. அவங்க ஒரு காமெடியனாக நாங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கோமே தவிர அவங்கள பற்றி சிந்திக்கிறது கூட எங்களுக்கு டைம் கிடையாது. உண்மையாக தான். எங்களுக்கு அவங்க போட்டியும் கிடையாது, எங்கள் சிந்தனையிலையும் அவங்க கிடையாது. எங்கள் பசங்க யாரையாச்சும் உசுப்பேற்றி விட்றாங்க, அதை ஆன்லைனில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வார்த்தை போரில். மற்றபடி அவங்க ஒரு காமெடி பீஸ். சீமானவர்கள் என்றைக்குமே ஜெயிக்க போகிறதில்ல, என்னைக்குமே ஜெயிக்க போறது இல்ல. அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க, ஆனா மேற்பாதியில் அமைதியா இருக்கிறீங்க, கவின் படுகொலையில் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு பல மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு சாட்டை. இல்லை, அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கவின் படுகொலைக்கு மதுரையில் நாங்கள் தீர்மானமே நிறைவேற்றினோம். அது மட்டும் போதுமா? என்னென்ன செய்யணும்? நேரில் களத்துக்கு போயிருந்துருக்கணும், ஏன் போகவே இல்லைன்னு கேட்குறாங்க. எல்லா டயத்துலையும் எல்லாராலையும் எல்லாமே முடியாதுங்க. இது ஒரு புதிய கட்சி, புதிய தலைவர், போராடலாம், கூட்டம் வருது. சில சமயங்களில் போக முடியுது, சில சமயங்களில் போக முடியலை, சில சமயங்களில் நேராக போய் பேசுகிறோம், சில சமயங்களில் அறிக்கையாக விடுறோம். இதெல்லாம் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் கட்சி எப்படி நடத்தணும்னு நீங்கள் சொல்லாதீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணிப்பாங்க. இப்போ கட்சி நல்லா இருந்தால் ஓட்டு போட போகிறாங்க, நல்லா இல்லைன்னா ஓட்டு போட போகிறதில்ல, அவ்வளோதானே. நீ 16 வருஷமாக பெட்டி கடை தான் நடத்திக்கிட்டு இருக்க, 16 வருஷமாக பிச்சை எடுத்து தான் நீ வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்க. ஆனால் அதை தாண்டி எவ்வளோ காசு வாங்குறான்னு எங்கள் எல்லாருக்குமே மக்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம ரவீந்திரன் ஓபிஎஸோட பையன் அங்கே எலெக்ஷனில் நிற்கும்போது அங்கே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நிப்பாட்டி வந்து வாக்குகளை பிரித்தார். இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அவர் ஸ்டாண்ட் பை வச்சுருப்பார். யாராச்சும் எதிர்கட்சி திமுக காசு கொடுத்து எப்பா இதுக்கு பதில் இதை மாற்றுப்பா அப்படின்னா அப்படி ஸ்டெப்படியை கழட்டி மாற்ற மாதிரி மாற்றுவார். இவர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கட்சியை வச்சுருக்காரு. அந்த இளைஞர்கள் பாவம். ஆக்சுவலாக இவர்கள் வந்து என்றைக்குமே ஜெயிக்க போகிறது கிடையாது. எங்கள் நாஞ்சில் அண்ணன் சொன்ன மாதிரி என்றைக்குமே ஜெயிக்க போகிறது, அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து என்ன இந்த மாதிரி என்ன காசு ஏதோ ஒரு காசு சொல்லுவாங்க, அது வாங்கி அத்தனை லட்சம் வாடகை கொடுத்து வீட்டில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. யுத்த காலம் அப்படின்னு அப்பப்போ பேசிப்பார். யுத்த காலத்தில் அந்த நடிகை கூட ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தார். ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தார் எங்கள் அண்ணன். அப்போல்லாம் ரீல்ஸ் ட்ரெண்டிங்கே கிடையாது. அப்போவே ஒரு வீடியோ, ஏ பொண்டாட்டி நான் மோசமாக இல்லைடாடி என்னமோ சொல்லியிருப்பார், ரொம்ப மோசமானவன் என்னமோ. அப்போல்லாம் ரீல்ஸ் ட்ரெண்டிங்கே கிடையாது, சட்டையை அவுத்து போட்டு. அப்போ அவர் கல்யாணமே ஆகலை, அது 2000 நினைக்கிறேன். அங்கே யுத்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது
அவர் செய்கிற அலப்பறைகள், காமெடிகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாது. எண்ட்லெஸ்ஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். இவங்க சொல்கிறாங்க அணில் குஞ்சுகள் இல்லை இவங்களுக்கு வந்து அரசியல் படத்தில் இதெல்லாம். நீ என்ன அரசியல் பட்டுட்ட? நீ வரும்போது பெரியாரை போட்டுருன, இன்னைக்கு தூட்டுற. கிருஷ்ணனை தூட்டுன, இன்னைக்கு போட்டுற. ஸ்டாண்டு மாற்றிக்கிட்டு தானே இருக்க. நான் கேட்குறேன், ஒருவேளை நீ அரசியல் படுறேன்னே வச்சுக்கிறேன். நான் ஒரு தப்பான ஸ்டாண்டில் இருந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தெளிஞ்சுக்கிட்டேன். நான் உனக்கே 16 வருஷம் ஆயிருக்கேன். இது 1.5 வருஷ கட்சி தானே, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்ல, எல்லாம் கற்றுப்போம். இன்னைக்கு ஓரளவு உன்னை விட நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். உன்னைய விட தெளிவாக தான் இருக்கோம். உன் கட்சியில் ஒருத்தன் உன்னை தாண்டி அப்படி வளர்ந்துட்டான்னா தூக்கி வெளில போட்டுருவேன். போன கதை எல்லாம் இருக்குல்ல. திமுக ஆள் சப்ளை பண்ணியிருக்க, அதிமுக பண்ணியிருக்க, இப்போ ஸ்டாண்ட் பையில் வச்சிருக்க. ஒருவேளை எங்களுக்கே வந்தாலும் வரலாம். உனக்கு என்ன அருகதை இருக்கு? சீமானுக்கும் சாட்டைக்கும் எந்த அருகதையும் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது அறுவடை காலம். அவர் சொல்ற மாதிரி எலெக்ஷன் வந்தாச்சுன்னா இந்த சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. அருமையா இனிமே வந்து வேட்பாளர் நிற்க வேண்டியது. திமுக கேட்டு இது ஓகேவா, வேற ஆள் மாத்தவா, ஒரு பெட்டி கொடு. அதிமுக இது ஓகேவா, வேற ஆள் மாத்தவா, பெட்டி கொடு. இதுதான் அவங்க வேலையை. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க உள்ள இளைஞர்கள் பாவம். எங்க அண்ணன்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சீமான் அண்ணன்ட ரொம்ப நல்லா இனிக்க பேசுவார். கல் மரம் மண்ணுனாலே நமக்கே அப்படின்னு உணர்ச்சி பொங்கி நரம்பெல்லாம் புடைச்சி வெடிச்சிரும். நல்லாவே இருக்கும். செயல் பார்த்தீங்கன்னா சப்புன்னு இருக்கும். ஃபினிஷிங் நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி தான். அவர் வார்த்தை இனிக்கும். அந்த இளைஞர்கள் அந்த வயசுல அந்த வார்த்தையை பார்த்து மயங்குறாங்க. நான் அவங்கள தப்பும் சொல்ல முடியாது. நமக்கே பிடிக்குது அவர் பேசினா, எப்படி அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடுவார். ஒன்று வேணா ஒத்துக்கிறேன், நீ 10 வருஷம் ஒரு இளைஞர் உன் கூட இருந்து வெளில வந்தாலும் ஓரளவு தெரிஞ்சவனா இருப்பான். ஆனா அவனோட புரிதலே நீ எவ்வளவு கெட்டவன் அப்படிங்கிறது தான் இருக்கும். மேக்சிமம் புரிதலை யாரு எப்படிப்பட்ட அரசியல்வாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சீமான் ஒரு உதாரணம், சாட்டை ஒரு உதாரணம் அப்படிங்கிறது அவனுக்கு கண்டிப்பா புரிதல் வரும். அப்பதான் வெளில வருவான். நன்றி சார்.